ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோடு 27 தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல ஆன்ட்ரியால இருக்கிற ஒருத்தவங்களோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அங்க குரோக்கியாலையும் நிக்க முடியல. குரோக்கி நீ வந்து ஓகே தானே, ஆனா அதால அங்க நிக்க கூட முடியாது. இருந்தாலும் நம்ம ஆன்டி கிட்ட அங்க சொல்லும், ஆன்டி தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு ஓடி போங்க. முன்னாடி தான் அந்த கொடூரமான பிரதரும் இருக்கான். ஆன்ட்ரியால இருக்கிற மத்தவங்களும் முஞ்ச அளவுக்கு தாக்கலான்னு வராங்க. ஆனா அந்த பிரதர்காரன் யோசிச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரே அடியில வந்த ஒருத்தவங்களோட நிலைமையும் அப்படியே மோசமாகுது. அங்க செயின்டஸுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல எங்களால எப்படி ஜெயிக்க முடியும் எனக்கு தெரியல. நாங்க என்ன பண்ணுன்னு அங்க இதுல அந்த அராக்னி அந்த டீமனும் அங்க பாத்தியா, ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ஆண்ட் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஷின்னோட பவர் சோர்ஸாவும் இருக்கு. அதை ஒண்டி நீ முடிச்சிட்டா இன்னமும் பல மடங்கு உன்னால ஸ்ட்ராங்கா மாற முடியும். அவ்வளவுதானே, அந்த செயின்டஸை முடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்ல, அசால்ட்டா முடிச்சிருவேன். செயின்டஸை முடிக்கலான்னு வரும். அந்த குட்டி crocodile-க்கும் பயங்கரமா கடுப்பாகுது. ஆன்டி மேல கைய வைக்க பார்த்த கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். ஈவன் நீ என்னோட பிரதரா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை ஏன் கையாலேயே கொன்றுவேன். பிரதரா, உன்னெல்லாம் எப்படா என்னால பிரதர்ன்னு சொல்ல முடியும் இப்படின்னு ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கும். அதுக்கே வயிற்றுல இருந்தும் வாயில இருந்தும் அப்படி ரத்தம் பயங்கரமா ஊத்தும். உண்மையை சொன்னா நீ ஒன்னத்துக்குமே லாய்க்கில்ல தெரியுமா. டேய், நீ யாரு? உன்னோட சொந்த பேரண்ட்ஸுக்கான ரிவெஞ்ச கூட உன்னால எடுக்க முடியல. அதை எடுக்க முடியாம இந்த இடத்துல ஒரு நாய் மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என் முன்னாடி இப்படி பேசலாமா? அதே மாதிரி எனக்கு ஒன்னும் உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிரதர் இல்லவே இல்ல. சரி, அந்த ஈவில் காட் சின்ன அவரோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த பக் இது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? செயின்டஸுக்கும் என்ன பண்ணும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு எங்க பவர் வந்து இந்த மாஸ்டரை எதிர்த்து நிக்க பத்தாதுன்னு நினைக்கிறேன். லாட்சின், எங்களுக்கு கடைசி ஹோப்பா இருக்கிறதே நீங்க தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன். நம்ம சின்ன ஆண்ட்ரியாக்கு போகணும்னு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டான். ஆண்ட்ரியாக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த விஷயமும் ஒர்க் ஆகல. இதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. சிஸ்டம்ல அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஹீரோ அவனோட ஆல்டர் ஈகோ, அதாவது காப்பியை சமன் பண்ணிருப்பான்ல, அதுலயே நிறைய எனர்ஜி அங்க போயிருக்கும். நம்ம ஹீரோ இப்போ வீக்கன் ஆயிட்டான். அது போக ஆண்ட்ரியாலையும் இப்போ நிறைய பேர் இறந்து போறனால நம்ம ஷின்னோட டிவைன் பவர் அது இப்போ கம்மியா இருக்கு. உங்களால ஆண்ட்ரியாக்கு போக முடியாது அப்படின்னு சிம்பாலிக்கா போட்டிருக்கு. ஐயோ, இந்த மாதிரி நேரத்திலேயே இப்படி ஆகணும். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். என்னோட ஆல்டர் ஈகோவும் அங்க சண்டை போற இடத்துல மஞ்சு போயிடும். ஆண்ட்ரியாக்கும் என்னால போக முடியல. ஆண்ட்ரியா இதனால மொத்தமா அழிஞ்சு போயிடும். நான் இப்போ என்ன பண்றது? என் மண்டையே பிச்சுக்குது. கரெக்டா இந்த டைம்ல தான் நம்ம செயின்டஸும், ப்ளீஸ் ஷின் நீங்க தான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அங்க கேட்டிருப்பாங்க. அந்த குரலும் அங்க கேட்கும். அங்க இந்த வாய்ஸை கேட்டவுடனே தெரியுது இது வேற யாரும் இல்ல, குரோக்கோவும் நம்ம செயின்டஸும் தானே. அங்க குரோக்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கடைசி மூச்சு இருக்கும் போது அங்க கேட்கும், ஷின் ப்ளீஸ் என் ஆன்ட்டியை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் ஷின். அது இந்த அளவுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறனால நம்ம ஹீரோவோட சிஸ்டமும் தன்னால அங்க ஆக்டிவேட் ஆகுது. டைனியான மிராக்கிள் நம்ம குரோக்கிக்கு நீங்க நடத்த முடியும். குரோக்கியோட எவல்யூஷன் அதை பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா? பண்ண விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு அங்க கேட்கும். அதை உண்டி பண்ணா டிவைன் பீஸ்டா இருக்கிற ஒரு டிராகனா நம்ம குரோக்கியால அங்க மாற முடியும். என்னது டிவைன் பீஸ்டா? ஆமா, குரோக்கி தான் இப்போ எனக்கு ஒரு கடைசி நம்பிக்கையா இருக்கு. வேற வழி இல்ல குரோக்கி, நீ இதை பண்ணி ஆகணும். இப்ப ஆண்ட்ரியாவே உன் கையில தான் இருக்கு குரோக்கி, நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் இப்படின்னு எவல்யூஷனை ஆக்டிவேட் பண்ணி விட இந்த சைடு அந்த செயின்டஸ் அந்த ஆண்ட அப்படியே அது முழுங்கலான்னு போகும். இதை பாக்குற நம்ம அராக்னியும், அவ்வளவுதான் ஈவில் காட்சின், நீ இது வரைக்கும் போட்ட ஒரு ஆட்டமும் இதோட எண்டாவது. நீ கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி வச்ச ஒரு விஷயமும் இப்போ மொத்தமா நாசமா போக போகுது. அங்க இப்படி அது சொல்ல இருக்கும். திடீர்னு குரோக்கியோட பிரதருக்காரன் அவனோட கைய அப்படியே காணாம போகுது. அங்க ஆளுக்கு என்ன விஷயம் நாங்க புரியல. நல்லா ஊத்து பார்த்தா அங்க கையே இல்ல. அங்க கைக்கு முன்னாடி வித்தியாசமா டிராகன் மாதிரி ஒரு கிரியேச்சரும் அங்க இருக்கு. அங்க செயின்டஸுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அம்மா யாரு ரெஸ்கியூ பண்ண என்ன, நீங்க யாரு என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா ரெஸ்கியூ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அட ஆன்ட்டி, இது நான் தான் உங்க குரோக்கி. இப்படி அது சொன்னோனே நம்ம குரோக்கிய பார்த்து அதால நம்பவே முடியல. ஆமா குரோக்கி, இது நீயா? குரோக்கி நம்ம ஹீரோ பண்ண வேலையால இப்போ டிவைன் பீஸ்டா இருக்கிற ஒரு டிராகனா எவாலாயிச்சு. நம்ம குரோக்கி கிட்ட உண்டி 20 எஸ் ரேங்கஸ் அளவுக்கு பவரும் இருக்கும். 20 எஸ் ரேங்கஸா அப்படின்னு நம்மாலும் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அங்க என்ன போட்டிருக்கோம்னா இது ஒரு டைனியான மிராக்கிள் அப்படின்னு அங்க போட்டிருக்கோம். அட என்னப்பா இது ஒன்னும் ஒரு டைனியான மிராக்கிள் இல்ல, இது ஒரு பெரிய மிராக்கிள். அங்க பிரதர்காரனுக்கு அங்க சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, எப்படி அவன் இதை பண்ணான்? எவ்வளவு நேரமா அந்த ட்ரேடர் அவன் வீக்கா இருந்தான். சடனா எப்படி அவனால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாற முடிஞ்சது? அங்க அராக்னிக்கு புரியுது. கண்டிப்பா அந்த ஈவில்
காட் சின்ன அவன் தான் இதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு புரியல அவனால எப்படி இந்த விஷயத்த பண்ண முடியும். ஏன்னா இந்த டைம்ல சன்கார்டு கூட ஆளு சண்டை போட்டு இருப்பான். ஆளு கிட்ட டைம் இருக்காது. இந்த மாதிரி விஷயத்த எப்படி அவனால அங்க பண்ண முடியும்? பிரதர் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்னா நீ தேவையில்லாம லைனை கிராஸ் பண்ணிட்ட பிரதர். இது எல்லாத்துக்குமே காரணம் மர்சிஃபுல்லா இருக்கிற எங்க ஷின்னு. அவரு கிட்ட வந்திருந்தா அவரை இறக்கப்பட்டு உன்னை ஏத்திருப்பாரு. ஆனா நீ அப்படி பண்ணல. நீ என்ன சொல்ல இருக்க எனக்கு ஐடியாவே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாகர நிலைமையில இந்த அப்புறம் எப்படி உன்னால சடனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாற முடியும்? அங்க அராக்னியும் ஆல்பா நம்ம கிட்ட இப்ப டைம் இல்ல. இந்த இடத்த விட்டு நம்ம ரெட்ரீட் ஆகுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஆளு முன்ன இருக்க மாதிரி இல்ல, பல மடங்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டான். கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அராக்னி நீ என்ன சொல்ல இருக்க? நான் என்ன அவன மாதிரி ஒரு கோலை அப்படின்னு யோசிச்சியா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னும் அந்த பர்சனை விட போதில்ல. இன்னைக்கு சண்டை போட்டே பாத்துடலாம். பிரதர் நீ தப்பு மேல தப்பா பண்ணிக்கினே இருக்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஆளுங்களை கொடூரமா நீ கொன்ன. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்க என்னோட ஆன்ட்டியும் நீ கொல்ல பார்த்த. நீ என்னதான் என்னோட சொந்த அண்ணனா இருந்தாலும் நீ பண்ண பாவங்களுக்கு கண்டிப்பா நான் விட மாட்டேன். உன்னோட கதையை நான் முடிக்க போறேன். நம்ம குரோக்கியும் உடனே டிராகன் பிரெத் அப்படின்னு ஒரு அட்டாக் அங்க பண்ணோம். அந்த அட்டாக்கோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அவ்வளவுதான், அந்த அட்டாக் பட்டோனே அதோட கதையும் அங்கேயே முடியுது. இதை பாக்குற மத்தவங்களால எதையுமே நம்ப முடியல. ஆமா குரோக்கி இத நீயா பண்ண? நீ ஃபைனலி ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்ட, நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். அங்க லிலித்தும் இருக்கா. நல்ல வேலை நம்ம லிலித்தும் அங்க சாகல. அங்க குரோக்கியும் யோசிக்கும், உண்மையை சொன்னா எனக்கே தெரியாது நான் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. இது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் நம்ம ஷின்னு, அவருக்கு தான் அங்க தேங்க்ஸ் சொல்லணும். இப்ப குரோக்கியும் அங்க இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆளுங்களை கொண்டு இருக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோவோட டிவைன் பவரும் அப்படியே ஃபுல்ஃபில் ஆகுது. ஷின்னும் அதை பார்த்து இன்னமும் ஷாக்கிங்கா தான் இருக்கான். ஏன்னா யாரு யோசிச்சா இந்த குரோக்கி இது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. சரி ஏதோ ஒண்ணு ஆண்ட்ரியா இப்போ ஓகேல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். செயின்டஸும் நம்ம ஷின்னு கிட்ட அங்க கேட்கும், லார்ட் ஷின் நீங்க தான் ஏதாச்சும் மிராக்கல் பண்ணணும். இங்க இருக்கிற உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இன்ஜூர்டா இருக்காங்க. அதனால நீங்க தான் எப்படியாச்சும் அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும். அட செயின்டஸ் கண்டிப்பா எப்படி இதை என்னால பண்ணாம இருக்க முடியும்? ஏன்னா நீங்க எல்லாருமே எனக்கு ப்ரெஷியஸான சில்ட்ரன் மாதிரி. அங்க ஹீலிங் ஃபிங்கரை பயன்படுத்த அவ்வளவுதான் எல்லாருமே அப்படி ஹீல் ஆகுறாங்க. சில பேருக்கு காலு கை கண்ணெல்லாம் அங்க போயிருக்கும். எல்லாருமே ஹீல் ஆகி அவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குரோக்கிக்கும் இதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லாச்சின் உண்மையிலேயே கிரேட், அவரு இன்கிரெடிபிள். அவரு பண்ற இந்த விஷயத்தினால இன்னமும் தான் அவர் மேல நம்பிக்கை எனக்கு அதிகமாகுது. இன்னமும் அவரை ஃபாலோ பண்ணணும், இன்னமும் அவருக்காக நிறைய விஷயத்த பண்ணணும் இப்படின்னு தான் எனக்கு தோணுது. அங்க இந்த டைம்ல செயின்டஸும், ஹே குரோக்கி நீ உண்மையிலேயே மாசு தெரியுமா? ஏன்னா நீ ஒண்டி இல்லனா இப்போதைக்கு ஆண்ட்ரியா அதுவே இருக்காது. நீ தான் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண, நீ தான் இன்னைக்கான ஹீரோ தெரியுமா? இன்னைக்கு நீ ரொம்ப கூலாவும் ஒரு ஹீரோ மாதிரியும் இந்த என்னது நன்றியா? அதே மாதிரி நான் ஒரு ஹீரோ மாதிரியும் ரொம்ப கூலாவும் இருந்தேனா? சயின்டிஸ்ட் மூலமா இந்த விஷயத்தை கேட்டோனே நம்ம குரோக்கியும் சயின்டிஸ்ட் கூட ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரிலாம் அது யோசிக்கும். கொஞ்ச நேரத்திலேயே குரோக்கியோட எவல்யூஷன் மோடு அதுவும் அப்படியே ஆஃப் ஆகும். இதனால நம்ம குரோக்கி திரும்ப அங்க பழைய சைஸுக்கு வரும். பேண்ட் கிங்டமுக்கு பிரச்சனை இல்ல, ஹிலோவையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படி ஹிலோ சைடுக்கு என்ன ஆகுது அப்படின்னு ஆளு செக் பண்ணுவான். ஆனா ஹிலோவோட நிலைமை அவன் யோசிச்சதை விட பல மடங்கு ரொம்ப மோசமா இருக்கு. சீன் அப்படியே நம்ம ஷின்னோட காப்பியை நோக்கி வரும். ஆமா நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னா இதுக்கப்புறம் எல்லா காட்ஸுக்கும் மேல நான் தான் சவுண்ட்லெஸ் நைட் மேரு. அவன்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இந்த 1000 பிளேடு அவன்லாம் என்னை பார்த்து பயப்படணும். அதே மாதிரி உன்னையும் நான் சொல்லிக்கிறேன், உன்கிட்ட இப்பயும் ஒரு வாய்ப்பு இருக்கு. லூசு மாதிரி இறக்க நீ விரும்பலனா தாராளமா என் பக்கம் நீ ஜாயின் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு ஹானரபிளான ஆப்பர்ச்சுனிட்டி அது அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கன்றாவியான விஷயத்த என்னால பண்ண முடியாது. இவன் எதுக்காக இந்த விஷயத்த சொல்றான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆளுக்கு என்னன்னா என் பவர்ஸ் வேணும். நான் அப்படி ஜாயின் ஆனா இன்டைரக்டா என் பவரை கன்சியூம் பண்ண முடியும். அதான் ஆளோட பிளானும். அடே பாராவ மாட்டியா, உனக்கு நான் ஜாயின் பண்ணணும்னு அந்த அளவுக்கு ஆசையா? சரி உனக்கு நான் ஜாயின் பண்ணணும்னா நீ எனக்காக ஒரு விஷயத்த பண்ணணும். அப்படி நீ பண்ணா தாராளமா நான் ஜாயின் பண்ணிட்டு போறேன். அது என்னன்னா அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அந்த காடை நீ கொல்லணும். அப்படி ஒண்டி நீ பண்ணனா தாராளமா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்னும் அது பிரச்சனையே இல்ல. அடே நீ என்ன பைத்தியமா? அந்த காடு ஒரு மிஸ்டீரியஸான பீயிங். ஒரு டைம் ஆரம்பிச்ச அந்த டைம்ல இருந்து எக்ஸிஸ்ட் ஆன ஒரு காட ஒரு பெரிய பெரிய கிரேட்டஸ்ட் காடாலேயே அங்க நிக்க முடியாது. அப்போனா இப்படி சொல்லு, அதாவது பேசிக்கா உனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு.
என்ன உன்னோட வார்த்தைகளை வச்சு நல்லா மலுப்ப பாக்குற அப்படின்னு ஒண்ணு எனக்கு தெரியுது. ஆனா ஒரு விஷயத்த மறக்க வேணாம், உன்னோட நம்பர் 1 ஃபாலோவர் ஹிலோ அந்த பர்சன் இப்போ சாகுற நிலைமையில இருக்கான். இப்போ உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ கொடுக்கறேன் காபிஷேன். ஒண்ணு உன் ஃபாலோவரை அப்படியே சாகுறதுக்கு விட்டுரு, இல்லையா என்னோட பிலீவரா நீ மாறணும். அப்படி மாறிட்டா உன்னோட ஃபாலோவரை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நானும் அப்படியே விட்டுறேன். சீன் அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி வரும். அந்த இடத்துல ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆளோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கும். அங்க ஹைட்ராவும் நீ தேவையில்லாம எங்க கிட்ட மோதிட்ட, அவ்வளவுதான் இப்போ உன் கதையை முடிய போகுது. லார்ட் ஷேன் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரிஞ்சு என்னால எவ்வளவுதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்க இது வரைக்கும் எனக்கு பண்ண விஷயத்துக்காக ரொம்ப நன்றி. ப்ளீஸ் உங்களை நல்லா பாத்துக்கோங்க இதுக்கப்புறம். அங்க இப்படி அங்க சொல்லும் போது ஹீலோ உன் வாயை தோற இப்படின்னு நம்ம ஷின்னோட வாய்ஸ் அங்க வானத்துல கேட்கும். அங்க இது கேட்ட உடனே ஹீலோக்கும் அங்க தெரியுது இது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோட வாய்ஸ்னு. வானத்துல இருந்து ஒரு பயங்கர ஹை லெவலான போர்ஷனும் அப்படியே அப்பேர் ஆகுது. அதையும் ஆளு பயங்கர வேகமா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இத பாக்குற அந்த ஹைட்ராக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா வந்த அந்த விஷயம் அது என்ன, என்னால ஆக்சுவலா இப்போ டைரக்டா இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, ஆனா சில பல விஷயத்த என்னால பண்ண முடியும். கண்டிப்பா இது நம்ம ஹீலோக்கு உதவியா இருக்கும். அங்க ஹீலோ அதை ட்ரிங்க் பண்ணனால ஆளு சாகர நிலைமையில இருந்திருப்பான். ஆளு திரும்பவும் உயிரோட வந்துட்டான். அவனுக்கு ஜெயிண்டா மாற மாதிரி ஒரு ஸ்கில்லும் அங்க கிடைக்கும். அங்க அந்த ஸ்கில்ல பயன்படுத்தணும்னே அப்படியே ஆளு பெருசா மாற ஆரம்பிக்கிறான். இத பாக்குற அந்த ஹைட்ராக்கும் அங்க சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா இவன் என்ன பண்ணா, அங்க இதே மாதிரி ஹீலோவோட சைஸும் பல மடங்கு ரொம்ப பெருசாகுது. நான் எப்பெல்லாம் அங்க பிரச்சனையில இருக்கணும், லாச்சின் எப்பயுமே எனக்கு உதவியா இருக்காரு. அவரு எந்த அளவுக்கு கைண்டா இருக்காருன்னா அவரோட கைண்ட்னஸுக்கு லிமிட்டே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா முன்னாடி இருக்க இதனால தானே என் நிலைமை இப்போ மோசமாச்சு. இது பண்ண விஷயத்துக்காக நான் ஒன்னும் கண்டிப்பா இதை விட மாட்டேன். ஆமா என்ன நீ பெருசா மாறிட்டா உண்டி உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? உண்மையை சொன்னா இன்னமும் என்னோட ட்ரூ ஃபார்மை நான் உனக்கு காட்டவே இல்லை. இப்பதான் என்னோட உண்மையான பவரையே நீ பார்க்க போற எப்படின்னு அந்த ஹைட்ராவும் அதோட பவரை வெளிப்படுத்தலான்னு போகும். ஆனா நம்ம ஹீலோவோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும், ஒரே மெதிதான். அங்கேயே அது அழிஞ்சு போகுது. சின்ன எதிர்த்து யாராச்சும் இப்படி பண்ண பார்த்தாங்கன்னா அவங்க நிலைமை கடைசியில இப்படிதான் அங்க ஆகும். அங்க அந்த ஹைட்ரா அழிஞ்சு போனோடனே காடஸ் ஆஃப் வாட்டர் அவங்களும் அப்பியர் ஆகுறாங்க. இந்த சைடு அந்த பறவை மண்டையனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இதுங்கெல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாத கிரியேச்சர்ஸா இருக்கு, இதுங்க மேல நம்பிக்கை வச்சல என்ன சொல்லணும். என்னப்பா பறவை மண்டையா, நீ வந்து தேவையில்லாம அந்த மாதிரி ஒரு ஸ்கம்பேக் மேல நம்பிக்கை வச்சிருக்க போலியே. அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நீ ஏன் மேல நம்பிக்கை வைக்கலாம். அதனால வா நீ ஏன் என்னோட ஃபாலோவரா மாறக்கூடாது. அவங்கள நம்பிலாம் வேலைக்காவது இந்த மாதிரி நானே கலையறங்களான்னு இருக்கேன். என்னோட பவரை நீ இது வரைக்கும் பார்க்கல, ஆனா இப்பதான் நான் யாரு அப்படின்னு உனக்கு தெரிய போகுது. அது இப்படி அங்க சொன்னோன்னே அதோட பவரும் பெரிய அளவுல அதிகமாக ஆரம்பிக்குது. ஆண்ட்ரியா அந்த இடத்துல என்னன்னு தெரியல, சன்னோட தாக்கமும் ரொம்ப அதிகமாகுது. அங்க செயின்டஸுக்கும் ஒண்ணுமே புரியல, அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்பனா இப்படி சொல்ல வேணாம், அதாவது எதுவுமே முடியலையா இன்னமோ. இங்க ஒண்டி சன் அப்படி மாறல, நம்ம ஹீரோவோட உலகத்திலயும் இதே மாதிரிதான். சன்னும் கொரியால ஒரு விதமா மாற ஆரம்பிக்கும். அங்க பயத்துல அங்க இங்கன்னு பேனிக் ஆகி ஓடுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடத்துலயும் எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான். அங்க இதே மாதிரி தான் இங்க இருக்கிற சன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமா ரியாக்ட் பண்ணும். ஆண்ட்ரியா இந்த உலகம் நம்ம ஹீரோவோட உலகம். ஹே உனக்கு இந்த 3 உலகம் தானே பவர் சோர்ஸா இருக்கு, சரி பாக்குறேன் இதுக்கு மேலயும் இந்த விஷயம் எப்படி உனக்கு ஒரு பவர் சோர்ஸா இருக்குன்னு. இந்த 3 உலகத்தையுமே மொத்தமா நான் அழிக்க போறேன். அங்க ஹீரோக்கும் மத்தவங்களுக்கும் என்ன பண்ணும் தெரியல. அந்த சன்னும் முன்ன இருக்கிறத விட பெருசாயினே இருக்கு. அங்க ஹீரோ பின்னாடி ஒரு வாய்ஸும் அவங்க கேக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த சன் காட் அவன் ரேம்பேஜா போக போறான்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸை கேட்ட உடனே அந்த அப்போஸ்டலுக்கு தெரியுது, அட வாட்டர் காடஸ் இது நீங்களா, உங்களை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகல. என்னது வாட்டர் காடஸா, அப்பனா நீங்க காடஸ் ஆஃப் வாட்டரா என்ன? ஆமா அதேதான், நீ அந்த ஹைட்ராவை டிஃபீட் பண்ணனால நான் இப்போ வேக்கப் ஆயிட்டேன். இந்த விஷயத்துக்காக உனக்கு ரிவார்டை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சில பல விஷயத்த நம்ம பண்ணணும். அங்க ஹீரோ மேல பாக்குறான். அந்த சன்னும் முன்ன இருக்கிறத விட இப்ப பல மடங்கு பெருசா இருக்கு. இப்போ ஒண்டி நம்ம ஸ்டாப் பண்ணலன்னா அவ்வளவுதான், இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அங்க காடஸும் ஒரு போவை கொடுக்கறாங்க. இந்தா இதை வச்சு அந்த சன் காடை ஷூட் பண்ணு. ஆனா சன் காடை இதை வச்சு எப்படி என்னால ஷூட் பண்ண முடியும், என்கிட்ட இதுக்கான ஆரோ ஒன்னும் இல்லையே. ஆரோ பத்தி நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஆரோ இருக்கு, அதை வச்சு நம்மளால சன் காடியை தாக்க முடியும். கொரியால நம்ம சுவாடிமனுக்கும் யோக்கும் அங்க புரியல. ஆமா என்ன ஆச்சு, எதுக்காக இந்த சூரியன் ரொம்ப நெருக்கமா இருக்கு. கேங்கும் அதே மாதிரிதான், விஷயம் எதுவுமே புரியல. ஆமா என்ன ஆகுதுங்க, அட இது என்ன இங்க ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க ஏதாச்சும் ஒரு கேட் அப்பியர் ஆயிடுச்சா என்ன? ஆனா இந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில எனக்கு ஏற்படல. அப்பனா இது எல்லாத்துக்குமே பின்னாடி காரணமா இருக்கிறது நம்ம ஷின்னா என்ன? அங்க திடீர்னு அவங்க 3 பேர் முன்னாடி ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. அதுல இருந்து நம்ம ஷின்னோ அங்க வரான். ஆமா ஸ்வாடிமன் நான் சொன்ன மாதிரி
ப்ராப்பரா நீ காட் பண்ணியா? அங்க 2 பேருக்கும் நம்ம ஷின்ன பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். 2 பேருமே பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஸ்வாட் காட், நான் யோசிச்ச மாதிரியே நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க. உங்களால டெலிபோர்டேஷன் அந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியுமா? இந்த விஷயத்த நீங்க எப்போ கத்துக்கினீங்க? ஹீரோ முன்னாடியே சிஸ்டமா அப்பியர் ஆகுது. அதுல நம்ம ஸ்வாட் டீமனோட லெவலும் எஸ் ரேங்க்குக்கு வந்துச்சு அப்படின்னு நாங்க போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த சைக்கோ பொண்ணு மிங்கு, அந்த பொண்ணு மூலமா சில பல எஸ் ரேங்க் ஃபாலோவர்ஸும் நம்ம ஹீரோவோட கேங்ல ஜாயின் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷனும் வரும். ஸ்வாட் டீமன் பரவாயில்ல, நீ முன்ன இருக்கிறத விட நல்லாவே முன்னேறிட்ட. இப்போ நீ எஸ் ரேங்க்ல இருக்க. இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னா அது உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க ஒண்டி இல்லைன்னா கண்டிப்பா என்னால எவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. ஸ்வாட் டீமன், எனக்கு முடிக்க வேண்டிய சில பல வேலை இருக்கு, அதை நான் போயிட்டு முடிக்கணும். அங்க பின்னாடி ஹெவன்லி டீமனும், அடே போன வாட்டி நம்ம பார்த்த அந்த சன்காடு அவனை விடவும் இவன் ரொம்ப பயங்கரமா இருக்கான். அட அந்த அளவுக்கு நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா நானும் முன்ன இந்த மாதிரி இல்ல, நான் முன்ன இருக்கிறத விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டேன். சரி ஹெவன்லி டீமன், திரும்பவும் நம்ம சன்னை வெட்ட தயாரா? சீன் அப்படியே நம்ம காபி ஷீனை நோக்கி வரும். ஆளுக்கும் அங்க புரியுது, என்னால ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி இருக்க முடியாது. மெயின் பாடி ஷீன்னு சீக்கிரமா இங்க வரணும், இல்லைன்னா நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். இப்ப என்கிட்டயும் வேற வழியில காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவன் வரும்போது இந்த ஸ்கில்ல பயன்படுத்தலாம் இப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்ப என்கிட்ட வேற சாய்ஸே இல்ல. உடனே ஆளு 1000 பிளேடு கிட்ட ஒரு பிளேட தேர்ந்தெடுக்க ஆளு கேக்குறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட பிளேடு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, 1 மினிட்டுக்குள்ள நம்ம ஷீனுக்கான ஒரு பிளேட ஆளு தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த பழைய சன்காடு அவன் கூட சண்டை போடும் போது ஹெவன்லி டீமன் மூலமா ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த 1000 பிளேடு கிட்ட ஒரு ட்ரெஷரியான ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால யூனிவர்ஸ்ல இருக்க ஒரு பயங்கரமான சவாடும் அங்கதான் இருக்கு. அத்தனை வகையான சவாடு இருக்குன்னா கண்டிப்பா ஃபயரையும் வெட்டுற மாதிரி ஒரு சவாடு இருக்கும். ஆனா பிரச்சனையே என்னன்னா, இத்தனை சவாடுக்கு இடையில எப்படி நான் தேடுற அந்த சவாடு அதை என்னால தேட முடியும்? இதனால காப்பி ஷீனும் 1000 பிளேடு உனக்கு கேக்குதா? அந்த பறவை மண்டைய இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னா, நீலாம் அந்த பறவை மண்டைய முன்னாடி ஒண்ணுமே இல்லையா, உன்னை மூச்சு விட்டு கடவுள்லயே ஒரு பெரிய உச்சத்தை ஆளு அடைய போறானா? இதை கேக்குற 1000 பிளேடுக்கும் அங்க பயங்கரமா கடுப்பாகுது. என்னது, அந்த பறவை மண்டைய அப்படியா சொன்னா? சரி, இங்க இருக்கிற சவாட நீ ஃப்ரீயாவே ஏத்துக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நீ எனக்காக அவனை மொத்தமா மூச்சு விடணும். பரவாயில்லப்பா, இந்த விஷயம் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் யோசிக்கல. ஆனா ஏதோ ஒண்ணு ஒர்க் ஆயிடுச்சு. சரி ஃப்ரீயாவே நீ தரனா எல்லாமே ஓகே தான். ஆனா எந்த ஸ்வாடு அப்படின்னு எனக்கு தெரியலையே. அத்த செகண்டே நம்ம காப்பி ஷீன் முன்னாடி ஒரு ஸ்வாடும் அப்பியர் ஆகுது. காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸோட ஒரு நைட்டு அவரு பயன்படுத்தின ஒரு பயங்கரமான ஸ்வாட் இது. அங்க ஷின்னோட காப்பியும் அப்படியே கையில பிடிப்பான். ஆளுக்கு அதுல ரேடியேட் ஆகிற பவரை வச்சே சொல்ல முடியுது இந்த ஸ்வாடு எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்வாடுன்னு. ஷின்ன, என்னால உறுதியா சொல்ல முடியும், யூனிவர்ஸ்ல எந்த ஃபயரா இருந்தாலும் அசால்ட்டா இந்த ஸ்வாடால வெட்ட முடியும். அப்படி இருக்கும் போது முன்னாடி இருக்க அந்த சன் கார்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. 1000 பிளேடு, நீ சொன்ன மாதிரியே அந்த பர்சனை நானே முச்ச வர்றேன் இப்படி நாங்க சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோடு வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இப்போ 3 உலகத்துல பிரச்சனை இருக்கு. 3 உலகத்தையும் நம்ம ஷின்னு காப்பாத்தணும். சோ பார்க்கலாம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.